ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. காலபுருஷனுக்கு 9வது ராசி உபயராசி தனுர் ராசி. இந்த ராசியினாதன் குரு பகவான். இங்குதான் குரு பகவான் முழு ஆட்சி பெறும் முழு சுபயோகம் பெற்ற ராசி. மகாலட்சுமி அவதாரம் செய்த பூராட நட்சத்திரமும் ஆஞ்சநேய அவதாரம் செய்த மூல நட்சத்திரமும் உத்தராட நட்சத்திரம் உயர்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் பெரும் தனவந்தர்களாகவும் மகா யோகக்காரர்களாகவும் கெட்டிக்காரர்களாகவும் ஆசானாகவும் அறிவு புகட்டும் மேதைகளாகவும் பலரும் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த தனுர் ராசியில் பிறந்த மகா பாக்கியசாலிகள் என்றே கூறலாம். முற்பிறவியில் செய்த நல்ல கர்மாவை இவர்கள் இப்பிறவியில் பெற்றதனால் இவர்கள் தானும் வந்தவர் மற்றவருக்கு உபயோகமாக இருக்கும் மகா தனயோகம் பெற்றவர்கள் இந்த உபயராசிக்காரர்களாக இருக்கும் தனுர் ராசி நேர்கள். பெரியமானவர்களே, உங்கள் ராசிக்கு 6க்குரியவராகி 11க்குரியவராகி சுக்கிர பகவான் இந்த மார்ச் 26ஆம் தேதி 4ஆம் வீட்டில் அதி உச்சம் பெற்று 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது லாபாதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில்துறையில் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த மார்ச் 26க்குள் நடக்கும். பல வழியில் வருமான பெருக்கங்கள் ஏற்கப்படும். தொழில்துறை மாநிலம் மட்டுமில்லாமல் அயல் மாநிலம் அண்டை நாடுகள் சென்று நிறுவக்கூடியவர்களுக்கு பணவரமும் தனவரமும் பொருளுவையும் குவிந்து இந்த மாதங்கள் உங்களுக்கு கோடீஸ்வர தனயோகம் உள்ள மாதமாக பலருக்கு அமையப்போகும். சிலருக்கு லாட்ரி யோகத்தினால் பலமும் சில வெளிநாட்டில் சுப செய்தினால் பல சிலருக்கு மானிட்டேஷன் டாலர் வருமானம் பல வழிகள் ஏற்பட்டு இந்த நாட்களை கணிசமாக உயர்த்தக்கூடிய நேரம் இந்த தனுராசிக்கு உள்ளது. உங்கள் ராசிக்கு 2 கூடிய ஜனாதிபதியாகவும் முயற்சித்தான சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் 6ஆம் தேதி அர்த்தாசிரமசனியாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதா உங்களுக்கு கடன் வழக்கு வம்புகள் உங்களுக்கு வரக்கூடிய தீர்வும் நல்ல யோகம் கிடைக்கும். அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும். பெரிய கடன்களை பெற்று சிறிய கடன்களை அடைக்கக்கூடிய நேரமும் அதனால் அவங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். தந்தை வழி ஆதாயமும் பல வழிகளில் வருமான பெருக்கமும் உதிரி வருமானங்கள் வரக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த சனி பகவானே தனாதிபதியே 10ஆம் வீட்டை பார்ப்பார். தனவரவு பல வழிகளில் ஏற்பட்டு உங்கள் வருமான பெருக்கங்கள் பல 100 மடங்காக மாறக்கூடிய நேரம் ஏற்பு கோடீஸ்வர தனயோகத்தை பெற்று பல உலகம் போற்றும் உத்தமராகவும் உலகம் போற்றும் கோடீஸ்வரா வரக்கூடிய நிலையெல்லாம் இந்த மார்ச் 30க்குள் நடக்கும். அதே உங்களுக்கு தனாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் உழைப்பில்லாமல் உழைக்கக்கூடிய நேரமும் உயர்வினால் மிகப்பெரிய தனயோகமும் இந்த காலங்களில் சனீஸ்வர பகவானை உங்கள் நிரந்தரமாய் கொடுக்க போகிறார். இது நிரசனமான உண்மை. உங்கள் வாழ்க்கைக்கு 5 கூடிய யோகாதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாக்கியங்கள் பல வழிகள் நேரவன்பம் முருகப்பெருமானின் திருவருளால் உங்களுக்கு பல வழிகளில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலம்லாம் பல தனுசு ராசிக்கு இந்த மார்ச் 30க்குள் நடக்கப் போகிறது. இது நிதர்சனமான உண்மை. மேலும் உங்கள் வாழ்க்கையில் 7க்கும் 10 கூடிய புதன் பகவானும் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தை வழி ஆதாய பெருக்கமும் தனவழி ஆதாயமும் பல வழிகளில் பல தனுசு ராசிக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் சூரிய பகவான் வரும் 15ஆம் தேதி சூரிய பேச்சினால் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் தனுசு ராசிக்கு ஏற்படும். மேலும் உங்கள் ராசிக்கு 3 உள்ள ராகு பகவானே முயற்சியில் உங்கள் தீவிரப்படுத்தக்கூடிய நேரமும் முயற்சியால் உங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமும் சிலருக்கு முயற்சியால் லாட்டரிகள் வரக்கூடிய நேரமும் பல விவிஐபி நட்புகள் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய நிலையெல்லாம் இந்த ராகு பகவான் தருவார். இந்த ராகு பகவானை உங்கள் வாழ்க்கையில் 7 உள்ள குரு பகவான் பார்ப்பதனால் 9ஆவது ஒவ்யார பார்வையை பார்ப்பதனால் இந்த ராகு கோடீஸ்வரராக மாறி இந்த காலகட்டம் மிக பெரிய தாராளமான பணவரவு உள்ளவரை ஆக்கும். பெரியமானவர்களே, முடிந்தால் இந்த 30 நாட்களுக்குள் வள்ளி தெய்வானை கூடிய முருகப்பெருமா ஆலயம் சென்று முருகப்பெருமானை துதித்து வரும்பொழுது ஓம் சரவணபவ என்று சொல்லி வரும்பொழுதும் ஆஞ்சநேயர் பெருமானை நீங்கள் துதித்து வரும்போது வாழ்க்கையில் எல்லளவும் தடைகள் இன்றி இந்த மார்ச் 30க்குள் மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை பெற்று குபேர தனயோகமும் பால்பாக்கியம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் பல தனுசு ராசிக்காரங்க இந்த 30 நாட்களுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை.